கைஸ் பஸ் இறங்கிட்டு நடுவில் சாகஸ் கிட்ட இறங்கினோம். பட் அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே பெய்டு தான். அண்ட் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா யூரோப் ட்ரிப் கைஸ். வி ஆர் இன் யூரோப் கைஸ். மோஷன் கேப்சருக்குள்ளார என்டர் பண்ணுறோம். ஐயோ இது லைட்ஸ் இல்லை, திஸ் இஸ் யூவி லைட்ஸ். இங்க பாடுறா அந்த ஒயிட் பாடுறா, ஒயிட் கிடைக்குது. இதுதான் மோஷன் கேப்சர் அண்ட் இதுதான் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். அதான் கைஸ் பார்த்தீங்களா? Please you all look at the top blue cameras, that is called OptiTrack cameras. Total 16 cameras are there. ऊपर लगे हुए. Hello guys, V6 vlogs. Guys இதுதான் பேக் எண்ட். அந்த பார்க்குறீங்கல்ல, அது உள்ளார இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் இங்கே தான் ரெண்டர் பண்ணி வித்தின் செகண்ட்ஸில் அங்கே ஸ்க்ரீன் மேலே அப்பியர் ஆகுது. மக்களே, யூரோப்பியன் சீட்டை பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். லாக்கர் பற்றி அழகா. ஓ இதானா ஃப்ளைட்டு? மக்களே, நானும் கடைசியில் ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். ஸோ கடைசியில் நானும் ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். ஏய், ஒன்று நான் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்டா. நான் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா என்னடா இருக்கு இருக்கா? ஓ ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக ஃப்ளைட் பரவாயில்ல, சேஃபாக. இதுதான் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. ஒன்றும் இல்லை, லைட் இருக்காமா, ரீடிங் லைட்ஸ் இருக்குது, டியூப் லைட் வச்சுருக்காங்க உள்ள. இது வந்துட்டு ஏசி போல், ஏசி ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. அட்டெண்டன்ட்டை கால் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் வச்சுருப்பாங்களே, காணும். அண்ட் ஸோ எவ்ரி பேசஞ்சருக்கு நமக்கு பூத் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இங்கே வரல, இதுதான் பாட்டு டெமோ பீஸு. அவ்வளோதான், நாங்கள் இப்போ ஹைதராபாத்துக்கு இறங்கியாச்சு. யூரோப்லேருந்து ஹைதராபாத் வந்தாச்சு நாங்கள். எக்ஸிட். ஸோ ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹவா மஹால். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்துட்டு 70% ஆஃப் த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்துட்டு இங்கேருந்து பார்த்தா தெரியுமா? 70 இல்லை 60 இல்லை 65%. ஓகே, அவ்வளோதான். 65% ராமோஜி ஃபிலிம் தெரியுமா? ஹவா மஹாலை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் கார்டனை பார்த்துட்டு அப்புறம் மூவியல் மாயோலோக் பார்த்துட்டு அப்புறம் பட்டர்ஃப்ளை கார்டனா ஈகோ பார்க். ஈகோ பார்க்கு, பேர்ட் அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க்கு. அதுக்கப்புறம் நம்ம மூவி மேஜிக் போயிடுவோம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. யாரும் தெரியல. இது ஏரோப்ளேன் எவ்வளோ கிட்ட போகுது பார்த்தா அதுவும் ராமோஜியோட செட்டான். ஹாலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஆமாண்டா, நிறைய பாதி இதுங்க இங்கே தெரியுதுடா. இப்போ காலில் நம்ம அங்கே போனோம் பார்த்தியா, அந்த இது ஒரு டான்ஸ் வேறு பண்ணாங்க அப்படியே உள்ள. இதான் நம்ம காலில் பார்த்தது, என் ஃபஸ்ட்டு அந்த டான்ஸ் பார்த்தது. அங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு இதெல்லாம் கவர் பண்ணிட்டு அவங்க இங்கே போகிறாங்க பாரு, அப்படியே அந்த செட்ஸுக்கு போகிறாங்க. அந்த பக்கம் திருப்பி அங்கே பஸ் போகிற பார்த்தீங்களா அந்த இடம் என்ன, அந்த அந்த சைடில் சாகஸ் இருக்கும். சாகஸ் மேலே தெரியுமே, அது மலை மேலே தான் இருக்கு. ரெண்டு இது எல்லோ கலர்ல, அதான் அங்கே சாகஸ் இங்கே இருக்கு. கஷ்டம் இல்லை. திருப்பி அங்கேருந்து இப்படின்னு சுற்றிட்டு இப்போ வந்து இவங்க வந்து ஆர்டராக காட்டுறாங்கன்னா இல்லை, அப்படி போகிறாங்க இப்படி வராங்க, திருப்பி அப்படி போகிறாங்க, திருப்பி அங்கே போகிறாங்க, அப்படின்னு தான் போகிறாங்க. இப்படி போயிட்டு அப்படியே வரலாம், ஆனால் இப்படி தான் வருவேன் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு.
கரெக்டாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. அப்படியும் சொல்லலாம் டைம் பாஸ் பண்ணுறதுக்குன்ட்டு. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது உண்மையாலே. இது வந்துட்டு மாயலோக்குன்ற ஒரு புது அட்ராக்ஷன். இங்கே வந்துட்டு என்னென்னா இந்த இடத்துல ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் என்னென்ன படம்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி செட்லாம் போட்டிருக்காங்க, எப்படி போட்டாங்க அப்படின்றது ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு படம் லைக் பாகுபலி, RRR, அப்புறம் மகதீரா, கிறிஸ் 3, சிவாஜி, நிறைய படங்கள் எல்லாம் 3500க்கு மேலே படம் வந்துட்டு இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபிலிம் சிட்டி இது. முழு படம் கிடையாது, சீன்ஸ் மாதிரி சில சீன்ஸு ஃபுல் எல்லாம். பாகுபலி ஃபுல்லாக இங்கே தானே இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா we are entering into Japanese garden. மக்களே 48 மணி நேரம் 48 மணி நேரத்தில் நான் 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். திருப்பி அந்த டயர்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா அந்த பிங்க் ட்ரெஸ் பண்ணுறாரு, அப்படியே ஜாப்பனீஸ் மாதிரியே இருக்கு. இல்லை இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற ரிவரில் நைஸ் கால் வச்சோம். தண்ணியாக இருக்கு, ரொம்ப ஜில்லுன்னா இருக்கு. லைக் ரிவர் ரொம்ப தண்ணியாக இருக்கு. இவர் தனியாக தானே இருக்கும். ஓகே, மக்களே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கார் ட்ரிப்பு எங்கே போகிறோன்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க தான். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு நீங்கள் பாருங்கள், அப்படியே அது கொஞ்சம் மேலே ஏற்றி காமி. நல்ல வாட்டர் ஃபால்ஸில் ரொம்ப ஏமாத்தாது, ரொம்ப வாட்டர் ஃபால்ஸில் பைப்பு தண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலைல பஸ் ஏறும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டன் பியூட்டிஃபுல் கார்டன் நாங்கள் ராமோஜியில். உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் எல்லாம் ஃபேக்கு. ஆமாம், எல்லாம் ஃபேக்கு தான். நேச்சுரலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் நல்லாயிருக்கு உண்மையாலே. ஸோ அதுதான். ஆனால் இங்கே தண்ணியில் நிற்க விட்றாங்க மக்களே. அந்த கீழே தண்ணியில் நிற்கிறாங்க, கால் நினச்சிட்டு போகிறாங்க. இங்கே அந்த தண்ணி வர ஃபோர்ஸுக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலாக. கால் அப்புறம் கல்லாக இருக்குது தண்ணி கீழே. ஸோ அதை நடந்த ஒரு மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மக்களே கிளம்பியாச்சு. இதான் அந்த இடம் நல்லா இருக்குல்ல. போவோம் வாங்க. விட மாட்டேன்டா. பஸ்ஸை சேஸ் பண்ணுறோம். இந்த சீட் என்னமோ தெரியல, எங்களுக்காகவே ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. எல்லா பஸ்லேயுமே இந்த சீட்டு தான் நாங்கள் உட்காரோம். இது ஒரே பஸ் கிடையாது, வேறு பஸ் இது. ஆனால் எல்லா பஸ்லையும் இந்த சீட்டு காலியாக இருக்குது எங்களுக்காக. அண்ட் எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. நாங்கள் வந்த உடனே பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து நடந்து வந்துருக்காங்க. சரி விடுங்க, கெத்து ஒரு கெத்தை காப்பாற்றுன்னு பார்த்தா சொதப்பி விட்டுருக்கியடா. சரி நீங்கள் அப்படியே வச்சுப்போங்க. நான் எங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படி வச்சுக்கிறோம். நீங்கள் எப்படி வச்சுருக்கோம் உங்கள் இஷ்டம். ஸோ கைஸ், இப்போ நம்ம அஸ்காரி கார்டனுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் பட்டர்ஃப்ளை மியூசியம், பட்டர்ஃப்ளை கார்டனு, பேர்ட்ஸ் கார்டனு இதெல்லாம் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன வித்தியாசமாக இருக்குது, என்ன எப்படி இருக்குன்னு. பட்டர்ஃப்ளை மியூசியம்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ், அதோட லைஃப் சைக்கிள் என்ன, எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இதுதான் பட்டர்ஃப்ளைஸ் கைஸ். இவ்வளோதான். வெல்கம் டு பேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளை கார்டன். மொத்தமாக பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது பாருங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன் அண்ட் லெட் மீ ஃப்ளை. பாருங்க, கப்புள் பட்டர்ஃப்ளைஸ். இதெல்லாம் அங்கே பாருடா எவ்வளோ இருக்குன்னு. இதுதான் கைஸ், இந்த கார்னரில் தான் இருக்கு. ஏன் தெரியும். சரி, இதுதான் பட்டர்ஃப்ளைஸ். நெக்ஸ்ட்
இதுவும் பட்டர்ஃப்ளை தான். இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கோம் இன்டு த பேர்ட்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்கு பக்கத்து இருக்கிற டக்கு, இதுதான் டக்கு, ஸ்வானு இதெல்லாம். அங்கேயே முடியல, அங்கே மட்டும் வெறும் டக்ஸு கூஸ் தான். இங்கே பார்த்தோன்னா அதுக்காக தான் வா. இங்கேயும் மாடா பிரான்ஸ் விங்கட் பேரட்டான், எல்லோ குவாக்கர் பேரட். சண்டை சண்டை சண்டை. எஸ் கைஸ், ஃபஸ்ட் டைம் B6 vlogsல நம்ம சண்டை கவர் பண்ணுறோம். அது ஹியூமன் சண்டை இல்லை, பேரட் சண்டை. இவன் யார்? இவன் ப்ளூமாங் பேரட். இது 70 years சவுத் ஆஃப்ரிக்கா. கிட்டத்தட்ட மனுஷன அளவுக்கு வாழுது இது. அப்போ வேற எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? ஒரு 2 தானா? யார் இவன்? ஃப்ரீ ரேஞ்ச் பேர்ட்ஸ். இங்கே எல்லாம் பேர்ட்ஸ் பறந்துகிட்டே இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம கூஸ் அதெல்லாம் பார்த்தோம். யா, பையன் ரொம்ப எக்ஸ்ட்ரா போகிறான். விஷால் வந்து கரெக்டாக சிறந்திரு சிசி பிரைட் எல்லாம் போட்டிருக்கான். திடீர்னு ஃப்ளவர் அது இதுன்னு வந்து தூக்கு போட்டு. இதுதான் ஃப்ரீ ரேஞ்சுடா. ஆமாண்டா. இது மட்டும் எலி மாதிரி ஓடுது. எனக்கு இது பார்த்தா விஜய் சேதுபதி சார் தான் ஞாபகம் வர்றாரு. இந்த மாஸ்டர் படத்தில் சொல்லுவார், ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச், இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி அதோட முட்டை பார்த்துறியா? வாவ், இவ்வளோ பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குட்டி வெளினா என்னன்னு. இவ்வளோ பெருசாக இருக்கும். வாவ், இவ்வளோ பெரிய முட்டை. அந்த முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் என்னன்னு. ஆமாம், உங்களுக்கு எதாவது வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். அப்படியே வெளில வந்தவங்க தான் இருக்குது. எல்லாம் பறவையும் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. சின்ன பசங்க பேகு, குடிக்க ஜூஸு, ஸோ அதான் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. we are going into the caves. மக்களே, இன்னொரு விஷயம், நீங்கள் ராமோஜி இந்த மாதிரி வர்றதா இருந்தால் ஸோ நல்ல ஒரு எனர்ஜிலாம் பில்ட் பண்ணிடுவாங்க. வாட்டர் பண்ணால் நிறைய எடுத்துருவாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துவாங்க. அதுக்கு வேணும்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆமாம் ரீஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் நாங்கள் தேவையில்லாம் வாட்டர் பாட்டில் ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு இப்போ 5 லிட்டர் வாட்டர் பாட்டில். அதுக்கு வேணும்னா ரஸ்னா பேக்கெட் கூட எடுத்து வந்துருங்க. இன்னொன்று என்னென்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இடம், சுத்த முடியல, காலெலாம் வலிக்குது ஒரு மாதிரி. அண்ட் ஸோ அதுதான் ஸ்டோன் கல்ச்சர் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, சும்மா டெமோ காமிக்கிறாங்க. ஏய், பார்த்து தீரும் பேக் வருமா உள்ள விசால் தராமா? கல்ச்சர் அப்படியே வந்து டான்ஸ் ஆடுது. ஹோலோகிராம் தான். ஓடி வரும். ஓ, ஸோ கேவோட ரிவ்யூ எப்படி? ஓகே, அந்த பாம்பு தான் லைட்டாக வேமூத்தி விட்டுருச்சு.
தாமதம் பையன் வச்சு பார்த்தா சின்ன பையன் இன்னொருத்த பையன் முத்துறான் பக்கத்தில். அந்த அந்த சின்ன பையன் தான். ஒயிட் கலர் கேப்பு, பிங்க் கலர் ஷர்ட். கைஸ், நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சீட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்பேஸ் இல்லை. ஸோ நம்ம டிரைவர் வியூ பார்க்கலாம். அங்கே பார்த்தோம்னா ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது, என்னன்னு தெரியல. பஸ் இறங்கிட்டோம். எங்கே வரணும்னா ராமோஜி மூவி மேஜிக்கு. இன்னும் சாப்பிடல, நாங்கள் மணி 3:30 ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடல. இதுக்குள்ளே ஏதோ ரெஸ்டாரண்ட் ஏதோ சரக்கட்ச மாதிரி ஆகுது. இப்போ எனக்கு ஒரு மாதிரி போதையாக கரெக்டாக வண்டிக்கு மேலே நிற்கிறான் சூரிய பகவான். ஸோ எஸ், சொன்ன மாதிரி ராமோஜி மூவி மேஜிக்குள்ளே போகிறோம் நாங்கள். இங்கே என்ன பண்ணுவாங்க எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்போ உள்ளே போனால் தான் எனக்கு தெரியும். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்ணும், பசிக்குது. வாவ், ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட் கிடச்சிது எங்களுக்கு. சாப்பிட போகிறோம். எஸ். இதுடா டிரைவின்ரா, கார் இல்லையே. ஆச்சே, என்ன ரூல்ஸு, டிரைவின் வச்சுருக்காங்க ஆனால் கார் இல்லை நாங்கள் கிட்ட. ஐ மீன் கார் உள்ள அளவில் இல்லை. சிட் ரூல்ஸ் மஸ்ட் சேஞ்ச். ரெஸ்டாரண்ட் உள்ள கார் இருக்கா? ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்குன்றான். A few inches later. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டேய், வச்சிருவேன் போடாங்க. பார்த்தீங்கன்னா 120 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன். சும்மாவா? எவ்வளோ கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ஒரு தோராயமாக ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்கும்ல இருக்கும். 120 ரூபா இவ்வளோ தான். இவங்க 2 பேர், இவன் ஒரு வெஜ் பீட்சா, அவன் ஒரு வெஜ் பர்கர் சாப்பிட்டாங்க. நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் சாப்பிட்ட வெஜ் பீட்சா வந்து டேஸ்ட் ஆவரேஜ் தான். எனக்கு பர்கர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்கர் சூப்பராக இருந்தது. எனக்கு அதில் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. என்னோடய பீட்சா மேக்ஸிமம் சொல்ல போனால் 150 இருக்கணும். 280 ருபீஸ். அது கூட இல்லை, அது ரொம்ப அதிகம். 4 பீஸ் தான். 4 பீஸை வந்து அவங்க 6 பீஸாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் ஒரு இவ்வளோதான் வச்சுக்கோனேன். அது வந்து 4 பீஸ் தான். அது 4 பீஸை வந்து 6 பீஸாக மாற்றி கொடுத்துருக்காங்க. நல்லா இல்லை, பிரியாணின்ற பேரில் பிரியாணியே தரல, வெறும் சாதத்தை வச்சுட்டு அது மேலே பிரியாணி பொடி தூவி கொடுத்துருக்காங்க. தெரியும், இவன் சாப்பிடல. 400 பிரியாணின்ற ஒரு இதுவே இல்லை. 400 ருபீஸ். அவுட் சைட் போட்டிங்க அலோட் இல்லை தான். அதுதான் அந்த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வாட்டர் பாட்டில், ஒன்றும் இல்லை, நிறைய வாட்டர் பாட்டில் வாங்கிட்டாங்க. ஒரு தெம்புக்கு உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு வேணும் கன்ஃபார்மாக. 1 லிட்டர் வாட்டர் மேக்ஸிமம் 5 1 லிட்டர் பாட்டில் எடுத்து வந்து இங்கே எங்கே ஃபில் பண்ணிட்டே போயிருக்கலாம். அது கூட ஒரு வேலை அவ்வளோ என்ன ஒரு நல்லதுன்னா இங்கே ஐஸ் தண்ணி கொடுக்குறாங்க, சில்லுன்னு தண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ காசு கேட்கல, ஃப்ரீயாக தராங்க சில்லுன்ட்டு. தரல, அதெல்லாம் மாட்டி வச்சுட்டாங்க. அப்படியே ஃபில் பண்ணோம் நம்ம. சரி, வந்துட்டோம், சாப்பிட்டோம், வயிறு கொஞ்சம் ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு 3 ஷோ இருக்குது, அது போய் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம தலைவன் பகானி ரோட்ஸ்டர் வாங்க போனார். 4500. அமௌண்ட் சீப்பாக இருக்கனால விட்டு வந்துட்டோம். வேறு யாரும் வாங்கிக்கிட்டு வந்துட்டு மொத்தம் சி கிளாஸ்லாம் நிற்குது. கேட்போம்மா. இதுதான் கைஸ், இதுதான் அந்த பகானி ரோட்ஸ்டர். இந்த பகானி காட்டுறேன். பார்த்தா ரோல்ஸ் ராயல்ஸ் ஆடி கூட இருக்கு. இந்த கார் எல்லாம் 800 ஈச்சாங்க. 300. 300 பரவாயில்ல. அது கேளு. இது வெள்ளை இடம் இருக்கு. அதில் ஒரு இடம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் ரொம்ப சீப்பாக இருக்குங்க எல்லாம். என்ன பண்ணுறது, ரொம்ப சீப்பாக இருக்குங்க, அதான் வாங்கலை நாங்கள். ஆனால் மற்றவங்க வாங்கட்டோன்னு விட்டுடுவாங்க. அதான் அங்கே பார்த்தா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இவ்வளோ கம்மியாக என்ன 200 300 வச்சா அதிகம் சொல்லலாம், நியாயம். எவ்வளோ சீப்பு, 4000 அதிகம். 4500 அது கம்மி. எனக்கு வந்து சில்லற காசு எங்கே சில்லற கொடு. அந்த அளவுக்கு சில்லற அந்த அந்த மூமெண்ட் இப்போதைக்கு இல்லை. இப்போ தான் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். ஸோ என்னன்னா நாங்கள் இதான் ஸ்பேஸ் யாத்திரைக்குள்ளே வந்திருக்கோம்.
ஒன்றும் இல்லை, சேம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏறணும்ல ஏரோப்ளைனு, இது சிமுலேட்டர், சேம் டு சேம். ஆனால் பெரிய ஸ்க்ரீனு கொஞ்சம் கிட்ட, அவ்வளோதான். அது கொஞ்சம் பரவாயில்ல, அது கொஞ்சம் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வேறு ரைடு போவோம். ஃபிலிமி துனியா. ஃபில்மி துனியா. வெல்கம் டு ஃபில்மி துனியா. லெட்ஸ் கோ. ஆர் யூ எக்ஸைட்டட் கைஸ்? ஏதோ ஜீனி பயணம். ஏய் என்ன கேட்டு இருக்காரு? என்ன நடக்குது இங்க? Hey, Arjun Vishra. Arjuna's wish. Take one. Hey. யாருப்பா நீங்க? கிரீக்கு. Hey, horse. The mighty horse. அப்பா. பிரான்ஸுக்கு போகிறோம். ஐஃபில் டவருக்கு வந்தோம் கைஸ். பிரான்ஸுக்கு வந்துட்டோம். பாரிஸ் இதுதான் அவங்க. பெயிண்டிங் வரைகிறாங்க, ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்ன சார், என்ன சாப்பிட்றீங்க? ஓகே. பர்கர் சாப்பிட்றாங்கடா. ஓ குளிருதுடா. என்ன ஷூட் பண்ணுறீங்க? காத்து காப்பாடுறா. தார்சன் தான் வந்திருக்கார். நியூயார்க் கூட வந்துட்டான்டா. கேப்டன் அமெரிக்கா எங்கடா? பார்த்து சொல்லிட்டு காமிச்சேன். ஃபோன் காத்து வருது கைஸ். ஐயோ கோழி எல்லாம் பறக்குது. தூங்கிட்டு இருக்கான்பா. போன தூக்கி போட்டான். திருப்பியும் காத்து. இங்க பாரு, இங்க உட்காந்து அது சடனா வெளியில வரணும்டா. इच्छा मैं पूरी कर दूं। शादी करना चाहता हूँ।
அது இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும். ஏய் எங்கடா வந்திருக்கோம்? ஏய் தாஜ்மஹால் இந்தியாவுக்கு வந்துட்டோம்டா. ஏய் பிரேசில் வா. ஏய், 7 wonders of the world டா. லைட் ஆன் பண்ணல. அலாவுதீன் பர்க்ராம்பா. அலாதில்ல ஜீனிப்பா. ஏய் கல்யாணம் நடக்குதுப்பா. கைதட்டு கைதட்டு. இல்லை கல்யாணம் நடக்குது, நமக்கு சாப்பாடே வைக்கல. என்னடா இது? ஏய் என்னடா கல்யாணம் இது? நமக்கு சாப்பாடே வைக்கல, கல்யாணம் நடக்குது. ஏய் என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? இது ரொம்ப ஓவரா போயிடும். இல்லடா அலாடின் மாறுது, இதுவா மாறுது. ஓய் சேம் அதே டெக்னாலஜி. ஓகே கைஸ் முடிஞ்சிச்சு. இதான் என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இருக்கணும். ஓகே கைஸ் இதுதான்